Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல we are going to see about AARI belt, kind of a hip belt. So நம்ம யூசுவலா பேக் நெக்ல நாட் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். பட் இதில் நம்ம AARI belt வச்சு பேக் நெக்கை எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு ஃபாலோ மீ. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆரி பெல்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் லென்த்தில் நான் டிசைன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்டிங் 2 சைட்லேயும் 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைன் நான் இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்கும், நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இதை நான் வெறும் நார்மல் ஹெம்மிங் த்ரெட் அண்ட் நீடில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மிஷினில் எதுவும் ஸ்டிச் பண்ணல. சாரி தட் ஐ couldn't attach any clips of it. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் போடும்போது கிளியராக எப்படி பண்ணணும்னு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இதே தான் நம்ம ஹிப் பெல்ட்டுக்கும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு நான் பேர்ல் ட்ராப் பீட் எடுத்துக்கிறேன். ஸோ இது பார்க்க ஒரு ட்ராப் ஷேப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் இப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரில் கொடுத்து வாங்கிக்கலாம். பிகாஸ் அவங்க ஒரு பீட்க்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. இப்போது இந்த மாதிரி நீடில் அண்ட் த்ரெட்டை அந்த எட்ஜில் இருந்து நான் வெளியே எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு டியூப் பீட், அப்புறம் அந்த ட்ராப் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் வந்து லாஸ்ட்டாக வரா மாதிரி வச்சு நம்ம கோர்த்துக்கணும். இப்போது நெக்ஸ்ட் நீடில் அந்த சுகர் பீடை விட்டுட்டு மீதி இருக்க அந்த 2 பீடில் இன்சர்ட் பண்ணி கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எந்த பாயிண்டில் அந்த ஹேங் பண்ண போகிறோமோ அந்த பாயிண்டில் வெளியே எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது நல்லா த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எந்தவும் லூஸாக இல்லாமல் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சு முடிச்சிடலாம். ஸோ நான் ஃபுல் லென்த்துக்கும் இந்த ஹேங்கிங்கை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேக் நெக்கில் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே தான் ஹிப் பெல்ட்டோட ப்ரொசீஜரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு லாஸ்ட்டில் ஊக் மட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதை நான் வந்து ஃபுல் ப்ளவுஸ்லேயும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை விட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.